வெல்கம் டு ட்ரெண்டி சமையல். இப்போ ஒரு நைட்டு டின்னர் என்ன தெரியுங்களா? முட்டல் மசால் தோசை, கோவக்காய் தொக்கு. இந்த கோவக்காய் தொக்கு நீங்கள் நான் இதுக்கு இந்த தோசைக்கு நான் ஒரு சைட் டிஷ் வச்சுருக்கேன். இந்த தோசைக்கு இதே தேவையில்லை. இதை பாருங்கள், முட்டை மசால் தொக்கு வச்சுருக்கேன் பாருங்கள். இதை அப்படியே நம்ம எடுத்து சாப்பிடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. ஆனால் இந்த சாப்பாடை, இந்த கோவக்காய் தொக்கை சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கும் யூஸ் இருக்கும். நீங்கள் இந்த தோசைக்கு தொட்டுக்க சைடிஷாகவும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி செய்யலாம், இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். ப்ரைஸ் இல்லாடுங்க. இப்போ நம்ம ஒரு இந்த முட்டையை வச்சு ஒரு மசாலா செய்யலாங்களா? அது எதுக்காகனா, நம்ம சாதாரணமாக தோசையில் நம்ம முட்டை தோசை செஞ்சுருக்கோம். முட்டையை ஊற்றி நம்ம மிளகுத்தூள் போட்டு செஞ்சுருக்கோம் இல்லைங்களா? அது ஒரு தோசை. அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸு இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அது ஒரு வதக்கி போட்டு செஞ்சுருக்கோம் தோசை. அது ஒரு தோசை. தோசையில் நிறைய விதம் செஞ்சுருக்கோம். ஆனால் இந்த முட்டையை வச்சு ஒரு மசாலா வச்சு நம்ம தோசையில் வார்த்து செய்யலாங்களா? அது என்னென்னா, நம்ம தோசை எப்பயுமே ஆஸ் யூஷுவல் தோசையை ஊற்றி இந்த முட்டை மசாலா நான் எப்படி செய்ய போகிறேன்ட்டு அதையும் பாருங்கள். அதை செஞ்சு நடுவில் வச்சு நம்ம ஸ்டஃபிங் மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்ன தெரியுங்களா? முட்டை மசாலா, அதை தோசையில் முட்டை மசாலா செய்யறதுக்கு என்ன தேவையான பொருள்னால், 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டை நல்லா அவிச்சு பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 போட்டுங்க. ஒரே ஒரு ஆனியன், மீடியம் சைஸ் ஆனியன், ஒரே ஒரு ஆனியன். இஞ்சி பூண்டு இதை நம்ம பேஸ்ட்டாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது இல்லாமல் இன்னொரு டிஷ்ஷும் நான் இதுக்கு சைட் டிஷ் ஒன்று செய்ய போகிறேன். அது என்ன? இப்போ நம்ம தோசையில் முட்டை மசாலா தோசை செய்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு சைட் டிஷ் கோவக்காய் தொக்கு செய்யலாம். கோவக்காய் தொக்குன்னா இதே மாதிரி ஒரு 250 கிராம்ஸ் கோவக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி, இதை பாருங்கள், இந்த மாதிரி நான் அகலமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி அகலமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இது சைடிஷ். இதுக்கு சைடிஷ் நான் அதை தொக்கு செய்கிறேன். இது ரெண்டுமே இப்போ நம்ம செய்ய போகிறோம். முதல்ல கோவக்காய் எப்படி செய்யலாம் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம முட்டையை அந்த தோசை மாவில் எப்படி செய்யலாம்னு அது அடுத்தது பார்க்கலாம். இப்போ நம்ம கோவக்காய் தொக்கு ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம். இதில் நம்ம என்னென்னா, ஒரு பேன் வச்சுருக்கிறேன், நான்ஸ்டிக் பேன் ஒன்று வச்சுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்குங்க. இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்குங்க, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குங்க. இப்போ நம்ம கோவக்காவை அப்படியே போட்டுக்கலாங்க. நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. அதாவது இந்த தோல், இந்த கோவக்காவுடைய நிறம் மாறணும். அது வரைக்கும் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு இடையில கேப்பில் நமக்கு இதுக்கு என்னென்ன பொருள் நம்ம சேர்த்துக்கலாம் அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அதுக்கு மேலே இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு அப்படியே மூடிடலாம். இது நல்லா குக் ஆகட்டுங்க. இப்போ கோவக்காய் தொக்குக்கு ஒரு 3 பொருள் நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இப்போ ஃபஸ்ட்டு இப்போ சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் தனியா. இது 3த்தையும் நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துக்குங்க. இப்போ பாருங்க, நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா? அந்த மிளகு தனியா, சோம்பு, சீரகம் இது அப்படியே கொட்டிக்குங்க. கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்குங்க, ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு சில்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே நம்ம அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, இப்படி இந்த அளவு கோவக்காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இந்த அளவில் இப்படி வதங்கிட்ட உடனே நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, நம்ம அதை சீரகம், சோம்பு, தனியா, வெங்காயம், கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. இதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் நல்லா அந்த காயோடு சேர்த்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். இப்போ கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா? இது நல்லா கொஞ்சம் மசாலா வாசம் போகிறதுக்காக நம்ம மிக்ஸி பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தண்ணியே நம்ம கொஞ்சம் அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கிரேவி சுண்டட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு தண்ணி ஊற்ற வேண்டாம், இதுலேயே நல்லா சுண்டி வரட்டும். இப்போ பாருங்கள், செம சூப்பராக கோவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது அப்படியே ஒரு ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம அடுத்தது தோசையில் நம்ம முட்டை மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அது எப்படி செய்யணும்னு
இப்போ நம்ம முட்டை மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு இது இருக்கு இல்லைங்களா, நம்ம சீவுறது இருக்கு இல்லைங்களா, காய்கறி சீவுறது, அதில் வந்து இந்த கட்டரில் வந்து நம்ம வந்து இந்த முட்டையை வந்து அப்படியே நம்ம சீவி எடுத்துக்கலாம். 3 முட்டையை நம்ம அப்படியே சீவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டையை நம்ம நல்லா சீவி இதே மாதிரி உதிரியாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ தோசை முட்டை மசாலா செய்கிறதுக்கு வந்துங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்குங்க. இதில் பாருங்கள், ஒரு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், சோம்பு, இதை தாளிச்சிடலாம். இதில் ஆனியன் போடுங்க. ஆனியன் போட்டு நல்லா வதக்கட்டும். இதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குங்க. அதுவும் நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கட்டும். இதில் கொஞ்சம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு கொஞ்சம் காஷ்மீர் சில்லி தூள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கிட்டுங்க. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம டொமேட்டோ இருக்கு இல்லைங்களா, அதை இது அப்படியே ஆட் பண்ணிடுங்க. இதுவும் நல்லா கொஞ்சம் வதவிட்டோம். இப்போ வதவிட்டு இருக்கும் போது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வந்து குழைய ஆகிற வரைக்கும் நல்லா வந்து கொதிக்கட்டும். நல்லா இது நல்லா இந்த தக்காளி எல்லாம் நல்லா கொஞ்சம் கரையணும். அதனால் வந்து ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா குழைய தண்ணி எல்லாம் சுத்தமாக வற்றி நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குழைய வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம உதிரியாக நம்ம முட்டையை வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த முட்டையை இதை போட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டு அப்படியே எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே வந்து ஒரு பேனில் வந்து தோசையை நம்ம ஊற்றி இதை வந்து நம்ம அப்படியே ஸ்டஃபிங் மாதிரி உள்ளே வைக்க வேண்டியதான். அதான் வேலைங்க. இப்போ இது முடிஞ்சிச்சு. இது இப்போ அவ்வளோதான். ஒரு 2 செகண்ட் மட்டும் அப்படியே அடுப்புலேயே வச்சுருந்து நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம பேன் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம தோசையை ஊற்றிக்கலாம். தோசையை ஊற்றிட்டு நல்லா வார்த்துக்கலாம். இப்போ தோசை இதாகிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து இந்த முட்டை ஸ்டஃபிங் இருக்கு இல்லைங்களா, மசாலா, அதை வந்து அப்படியே லைனாக ஒரு பக்கமாக அப்படியே வச்சுருங்க. இது பாருங்க, இப்படியே வச்சுட்டு அப்படியே இதில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் தோசை இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்து அது மேலே அப்படியே போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே மூடி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படியே நம்ம இப்போ எடுத்துடலாம். அப்படியே எடுத்துடலாம். அதே மாதிரி இன்னொரு தோசையை வார்த்து காட்டுறேன் பாருங்க. இன்னொரு தோசை ஊற்றுறேங்க. இப்போ செகண்ட் பேட்ச் தோசைங்க. இதில் வந்து அதே மாதிரி நம்ம வந்து அந்த முட்டை மசாலா இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே வச்சுருங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இதுக்கு சைடிஷே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுக்கும் நான் வந்து இந்த கோவக்காய் தொக்கு வச்சுருக்கிறேன். அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம அப்படியே இது பிட்டு சாப்பிடும் போது வாயில் போடும்போது நம்ம அல்டிமேட்டாக நான் சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் எல்லா மசாலாவும் கலந்துருக்கு இல்லைங்களா, அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே வந்து இந்த முட்டையோ இது தோசையோடு அப்படியே வந்து இது பண்ணி விட்டுருங்க. அப்படியே கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், முட்டை மசாலா தோசை ரெடி. ஓகேங்க, இப்போ சூப்பரான இப்போ ஒரு நைட்டு டின்னர் ரெடி ஆயிடுச்சு. முட்டை மசாலா தோசை, அதுக்கேற்ற ஒரு கோவக்காய் தொக்கு. இது செம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த தோசைக்கு வந்து சைடிஷே தேவை கிடையாது. நான் எதுக்கும் வந்து கோவக்காய் தொக்கு வச்சேன்னா அல்டிமேட்டாக இருக்கும், கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு காம்பினேஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இதையும் வச்சுருக்கேன். இதை பாருங்கள், செம தோசையில் இதை பாருங்கள் எவ்வளோ முட்டை. இது பாருங்கள், முட்டை மசாலா தோசை வச்சுட்டு இதை அப்படியே நம்ம புட்டு, இதை பாருங்கள் அப்படியே இது பாருங்கள் புட்டு, அப்படியே இந்த கோவக்காயில் வச்சு
இந்த பாருங்க கோவக்காயில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா பா வாவ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வேறு லெவல் போங்களேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே தென் பாய்.